ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பால் பவுடரில் வந்து பால்கோவா எப்படி செய்கிறேன்னு சொல்லி தரேன். ஸோ இதில் 2 கப்பு வந்து பால் பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப்பு பால் பவுடருக்கு 1 கப்பு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த கட்டியும் எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து பால் பவுடர் ரொம்ப நாள் இருந்தது. அது வந்து என்ன பண்ணுறது, பால் பவுட்ரு அது வாயில் சாப்பிட்டாவும் ஒட்டுது. ஸோ என்ன பண்ணலான்னு நான் வந்து யோசிக்கும் போது தான் நம்ம ஓகே பால்கோவா நம்ம செய்யலாம். ஸோ இது ஆக்சுவலி வந்து எப்படின்னா கடையில் விற்கிற பால்கோவா மாதிரியே நம்மளுக்கு வந்தது. ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி நல்லா திக்காக வந்து கலரிட்டு கடாயில் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. ஸோ நெய் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த கரைசல் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அதை வந்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கலக்கிட்டே இருங்க. ரொம்ப வந்து ஏன்னா வந்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சு இது பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து அது அடி பிடிச்சிடும். அதனால் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும் போது நம்ம சுகரு, ஸோ வந்து 1 கப் பால் ஊற்றினோம்ல அதே மாதிரி 1 கப் சுகர் போடுங்க. ஆனால் நான் கொஞ்சம் சுகர் அதிகமாக போட்டேன். உங்களுக்கு வேண்டிய அளவு சுகர் போட்டுக்கோங்க. வேணால் அதில் முக்கால்வாசி கூட 1 கப்புக்கு முக்கால்வாசி கப்பு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. சுகர் ஸ்வீட் எப்படி வரணும் அப்படின்னு கொஞ்சோண்டு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே போட்டுட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பால்கோவா பதம் வந்துடும். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. இந்த கடையில் விற்கிற பால்கோவா மாதிரி செம்ம டேஸ்டியாக இருந்தது. ஸோ என் குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. என் வீட்லேயும் வந்து என் ஹஸ்பண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.